தற்செயல் பயணி சுஜாதாவின் சுவையான ஒரு பதிவு. சென்னையில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரி வேலை எனக்கு சீக்கிரமே அலுத்துவிட்டது. விமான வல்லுநர்களுடன் கிளியர் டு லேண்ட், கிளியர் ஃபார் டேக் ஆஃப் போன்ற சிக்கனமான உரையாடல்களில் அவ்வளவு சுவாரஸ்யம் எனக்கு இல்லை. இன்ஜினியரிங் படிப்பு விரயமாகிறது. அதனால் மத்திய அரசின் இன்ஜினியரிங் சர்வீஸ் பரீட்சை எழுதி அகில இந்திய அளவில் 4வது ரேங்க் பெற்றதை சொல்ல என் அவையடக்கம் தடுக்கிறது. அதே சிவில் விமான இலாக்காவில் டெக்னிக்கல் ஆஃபீஸராக பொறுப்பேற்க டெல்லிக்கு வந்தேன். சப்தர்ஜங் விமான நிலையத்தில் ரன்வேக்கு பின்வேயில் ஆஃபீஸ் இருந்தது. விமானங்களுக்கு சிக்னல் அனுப்பும் சாதனங்களை நிறுவுவதும் அவற்றை கேலிப்ரேஷன் என்று சோதித்து பார்ப்பதுமான வேலை. முதலில் என்னை அந்த கேலிப்ரேஷனுக்கு உண்டான சிக்கலான கருவிகள் பொருந்திய டகோட்டா விமானத்தில் செல்லுமாறு பணித்தார்கள். டகோட்டா என்பது 2வது உலக யுத்த காலத்து விமானம். டக்ளஸ் கம்பெனியின் செக்கு மாடு என்று சொல்வார்கள். நன்றாக உழைக்கும். 60 ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த விமானங்களில் சில இன்றும் பறக்கின்றன. ஹேராம் படத்தில் இந்த விமானத்தை கமல் காட்டுவார். தரையில் நிற்கும் போது தவளை போல மூக்கை வான் நோக்கி நீட்டிக் கொண்டிருக்கும் பெட்ரோல் விமானம். புரொப்பல்லர் இன்ஜின்கள் 2, கட்டுப்பாடு எல்லாம் பைலட்டிடம் இருந்து இழுத்த கம்பிகள் சக்கரங்கள் மூலமாகத்தான். சிக்கலான ஹைட்ராலிக்ஸ் எதுவும் இல்லை. 10,000 அடி வரை பறக்கும். ஏசி சமாச்சாரம் எல்லாம் கிடையாது. தூக்கி தூக்கி போடும். அவ்வப்போது காற்று பொட்டலங்களில் மாட்டிக்கொண்டு சரையல் சரையல் என்று சரியும். இளம் வயதாக இருந்தாலும் பறந்து கொண்டே கருவிகளை இயக்கிக் கொண்டே ரேடியோ தொடர்பு கொள்வது சற்று கடினமான காரியம்தான். என்னுடன் வந்த சீனியர் பறக்கும்போது வயிற்றை பிரட்டி வாந்தி வரும். அவோமின் மாத்திரைகள் வைத்துக்கொள் என்று அறிவுரைத்தார். உங்களுக்கு தேவையில்லையா என்று கேட்டபோது, விமானம் தலைகளாக பறந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது என்றார் அலட்சியமாக. முதல் டகோட்டா பயணத்துக்காக உள்ளே நுழைந்ததும் பெட்ரோல் வாசனை குமட்டியது. காற்றில் ஆங்காங்கே அழுத்த குறைவு பொட்டலங்கள். தாழ்வாக விமான நிலையத்தை சுற்றி சுற்றி வரும் கடினமான பறக்கும் வேலை. பெரும்பாலும் நின்று கொண்டேதான் இயக்க வேண்டும். விமான நிலையத்தின் திசை காட்டும் கருவி சரியாக இருக்கிறதா என்று சோதிக்கும் வேலை. முதலில் வயிற்றை பிரட்டினாலும் வேலை சுவாரஸ்யத்தில் வாந்தி எடுக்க மறந்து போய்விட்டேன். என்னுடன் வந்த எனக்கு தொழில் கற்றுக் கொடுக்க வேண்டிய சீனியர் விமானம் புறப்பட்டதும் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போய்விட்டார். அவரை தேடி கண்டுபிடித்ததில் ஒரு ஓரத்தில் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். உனக்கு வாந்தி வரவில்லையா என்றார் கவலையுடன். இல்லையே. ஏன்? காலையில் என்ன சாப்பிட்ட? இட்லி, பூரி மசால், தோசை, தக்காளி சட்னி. சொல்லாதே என்று கத்திக்கொண்டே வாந்தி எடுக்க பாத்ரூமுக்கு ஓடினார். அந்த விமானத்தில் நான் வாந்தி எடுக்கவில்லை என்ற என் புகழ் டெஸ்டிங் திறமைகளை விட அதிகமாக மதிக்கப்பட்டது. யாராவது தெரியாதனமாக அதில் செல்ல ஃப்ரீ ரைடு கேட்பார்கள். இப்படித்தான் கிருஷ்ணசுவாமி எனும் என் மும்பை நண்பர் மாட்டினார். அதே டகோட்டாவில் ஒரு முறை டூர் போயிருந்த போது PWD இன்ஜினியரான கிருஷ்ணசுவாமி, விமானம் காலியாகத்தானே பறக்கிறது, நானும் வரலாமா? ஏரோப்ளேனில் இதுவரை போனதே இல்லை என்றார். கொஞ்சம் தலை சுற்றல் இருக்கும், பரவாயில்லையா? அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. குடைராட்டனம், ஜெயிண்ட் வீல் எல்லாம் போயிருக்கிறேன் என்றார். அவையெல்லாம் விமான பயண அனுபவத்தின் அருகே கூட வர முடியாது என்று சொல்லாமல் தாராளமாக வாங்க என்று அவரை அழைத்து சென்றேன். விமானம் புறப்பட்ட முதல் அரை மணி நேரம் உற்சாகமாக ஜன்னல் வழியே எட்டி பார்த்து கொண்டு இட் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். கொஞ்ச நேரத்தில் தரை இறங்க எத்தனை நேரமாகும் என்றார். இன்னும் 3.5 மணி நேரம் என்றேன். ஏன் ஒரே இடத்தில் விமானம் சுற்றி சுற்றி வருகிறது? இது பரிசோதனைக்கானது, அப்படித்தான் சுற்ற வேண்டும். சார், எங்கள் வீட்டில் கவலைப்படுவார்கள்.
சீக்கிரம் இறங்காவிட்டால் சிக்கலாகிவிடும். உடம்பு சரியில்லை, என்னவோ தெரியவில்லை, வாந்தி வருகிறது என்றார். இந்த விமானத்தில் அப்படி இருக்கும்னு சொன்னேனே, இவ்வளவு போட்டு உழுக்கும் சொல்லலையே நீங்க. அவர் கவலையுடன் உட்கார்ந்தார். அழுது விடுவார் போல் இருந்தது. அப்போது தொடங்கி விமானத்தில் தரை இறங்கும் வரை விமானத்தின் சிறிய பாத்ரூமில் விமான சத்தத்தையும் மீறி வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தார். ஒரு வழியாக தரை இறங்கியதும் கண்களில் ஆனந்த பாஷ்பத்துடன் காணாமல் போனார். மறுநாள் அதே பிளைட் நிமித்தமாக புறப்பட்ட போது அவரை சந்தித்தேன். என்ன சார், போலாமா? அவர் தலை மேல் கைகூப்பி, வேணாம் சார், ஜென்மத்துக்கும் வேணாம், அது ஏரோப்ளேனே இல்லை என்றார் கோபமாக. சொன்னேனே, அந்த பிளேன் ரைடு கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருக்கும் என்று. நான் என்னமோ போயிங் மாதிரி பவுன்னு இருக்கும்னு எதிர்பார்த்தேன். வேணும்னா போயிங்லையும் போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பைலட் இருக்கார், ஏர் இந்தியாவில் வேலை பார்க்கிறார் என்றேன். அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. ஏர் இந்தியா பைலட்டுகள் லைசன்ஸுகளை புதுப்பிக்க சர்க்கியூட் அண்ட் லேண்டிங் என்று 10-12 தடவை ஏறி இறங்க வேண்டும். போயிங் விமானம் காலியாகத்தான் போகும். ஏற்பாடு செய்யவா? வயிற்றை பிரட்டாதே. சச்ச, ஸ்மூத்தா சில்க் மாதிரி போகும். உற்சாகத்துடன் ஒப்புக்கொண்டார். ஏர் இந்தியாவில் சொல்லி ஏற்பாடு செய்து அவரை அனுப்பி வைத்தேன். ஒரு பெரிய போயிங் விமானத்தின் முன்னாள் பைலட்டும் டெஸ்ட் பைலட்டும், பின்னால் நம் PWD இன்ஜினியர் கிருஷ்ணசுவாமி மட்டும்தான். ஒரே ஒரு ஒற்றை பயணி. 350 இருக்கைகளும் அவருடையது. ஆகாகான் போல உணர்ந்திருக்கிறார். ஒரே ஒரு சிக்கல்தான், 2-3 முறை தரை தொட்டு மீண்டும் உயர்ந்து சென்றது விமானம். அதுதான் பயிற்சி. 4வது முறை இறங்க வந்தபோது திடீரென்று மழை வந்துவிட்டது. மும்பையின் பருவமழை தெரியுமே, கருமேகங்கள் திரண்டு ஒரே மழை திரை. 10 அடி கூட முன்னே தெரியாமல் பெய்யும். பைலட் 2 முறை முயன்று பார்த்துவிட்டு எரிபொருள் குறைந்து விடுவதால் சீக்கிரமே அவர் தீர்மானிக்க வேண்டி இருந்தது. இந்த மாதிரி நெருக்கடிகளுக்காக மாற்று விமான நிலையத்திற்கு அவர்கள் போய்விட வேண்டும். போயிங் கிரக விமானங்களுக்கு மும்பையின் மாற்று விமான நிலையம் டெல்லி. பைலட் டெல்லி நோக்கி திசை திருப்பி விட்டார். இந்த விவரங்கள் எதுவும் தெரியாமல் ஜன்னல் அருகே காலாட்டிக் கொண்டு வீற்றிருந்தார் நம் கிருஷ்ணசுவாமி. டெல்லியில் இறங்கியதும் பைலட்டுகள் அடுத்த பிளைட்டை பிடித்து மும்பை திரும்பிவிட்டார்கள். பின்னால் இருந்த தற்செயல் பயணியான நம் கிருஷ்ணசுவாமியை மறந்தே போய்விட்டார்கள். கிருஷ்ணசுவாமி வெளியே வந்ததும், என்ன மும்பை 2 மணி நேரத்தில் இப்படி மாறிவிட்டதே என்று வியந்துள்ளார். அவர் கையில் இருந்தது 5 ரூபாய். அது டெல்லி என்கிற விவரம் அறிந்து பதறிப்போய் யாரையோ கெஞ்சி கடன் வாங்கி ரயில் டிக்கெட் வாங்கி கொண்டு 5 நாள் கழித்துதான் திரும்ப மும்பை வந்து சேர்ந்தார். என்னை மறுபடி பார்த்தபோது, சார் அது என்னாச்சுன்னா என்று நான் விளக்க தொடங்குவதற்கு முன் சரேல் என்று ஸ்பாட்டிலிருந்து விலகினார். அதன் பிறகு அவர் என்னுடன் பேசவே இல்லை.